السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه إلى آخر الآية. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لسعد رضي الله عنه: ما هذا الإسراف؟ فقال: أفي الوضوء إسراف؟ قال: نعم، وإن كنت على نهر جار، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகின்றிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வினுடைய இல்லங்கள். அந்த மஸ்ஜிதுகளுக்கு உரித்தான கண்ணியம் எல்லா காலமும் கொடுக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்களுக்குள் உள்ளே நுழைகிற போதிலிருந்து அதனுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். உள்ள நுழையும் போது செருப்பை கழட்டுறோமே, செருப்பை கழட்டி அது நம்ம ரேக்கில் வைக்கிறோம்னு சொன்னால் அதிலிருந்து துவங்குகிறது நம்முடைய பள்ளிவாசலுக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம் என்பது. உயர்ந்த ஆபீஸுக்கு போகும்போது, ஒரு பெரிய கல்வி நிலையங்களுக்குள் போகும்போது, உயர் நிறுவனங்களுக்குள் நாம் போகிற போது, பள்ளிவாசல்களுக்குள் எப்படி நாம் செய்கிறோமோ, சில பேர் என்ன செய்வாங்க, செருப்பை அப்படியே விளாசிட்டு போவாங்க. அப்படி போகுவது போல் நாம் போகிறோமா என்று கேட்டால் இல்லை. இப்போ பள்ளிவாசல்கள் என்பது அனைத்து நிறுவனங்களை விடவும் மேன்மை மிக்கது, கண்ணியத்திற்குரியது என்பதை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து விட்டால் நம்ம எங்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள் வந்திருக்கிறோம், இறை இல்லத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே நாம் எப்படி நம்முடைய ஷூக்களை, செருப்புகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்பதிலிருந்து நாம் பள்ளிவாசல்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம் என்பது துவங்கி விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிக்குள் உள்ளே வருகிற போது நீங்கள் துஆ செய்தவர்களாக வர வேண்டும். அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தின் வாசல்களை எங்களுக்கு திறப்பாயாக. ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக உள்ளே நுழைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளிக்கு நாம் அமல் செய்வதற்காகத்தான் வருகிறோம், அவனை தொழுவதற்காகத்தான் வருகிறோம், அவனுடைய வேதத்தை ஓதுவதற்காகத்தான் வருகிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய சில குறைபாடுகளால் நாம் என்ன நன்மைகளை பெற நினைத்தோமோ அந்த நன்மைகளை பெற முடியாமல் போவதோடு அதன் மூலமாக நமக்கு தீங்கும் அதிகமாகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கைசேதமாக அமையும்? உள்ளே வருகிற போதிலிருந்து துவங்குகிற அந்த கண்ணியம் இறுதி வரைக்கும் பேணப்பட வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதானால், அன்னிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ مَنَعَ مَسَاجِدَ اللَّهِ أَنْ يُذْكَرَ فِيهَا اسْمُهُ. இது திருக்குர்ஆனுடைய வார்த்தை. ஒரு பெரிய அநியாயக்காரர் இருக்கிறார், அவரை விட ஒரு பெரிய அநியாயக்காரர் யாரும் இல்லை என்று திருக்குர்ஆன் ஒரு மனிதரை குறித்து பேசுகிறது. என்ன அநியாயம்? பெரிய அநியாயக்காரர் என்று துவங்குகிற ரப்புல் ஆலமீன் அது யார் தெரியுமா என்பதை கேள்வியாக கேட்டு அந்த வசனத்தை துவங்குகிறான். யார் என்றால், ஒரு மனிதர் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வினுடைய நினைவை செய்யக்கூடியவராக, திக்ரை செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவருக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரே, அவரை விட பெரிய அநியாயக்காரர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். மற்ற மனிதர்களுக்கு, குறிப்பாக பள்ளிவாசல்களுக்குள் வந்துவிட்டதற்கு பிறகு நம்மால் தொழுகையாளிகளுக்கு எந்த விதமான இடையூறும் பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தியவர்களாக நாம் உள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் பெற்றவர்களாக நாம் இந்த பள்ளியை விட்டும் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணத்தில்
நுழைவது மட்டுமல்ல, இறுதி வரைக்கும் அதனுடைய கண்ணியத்தை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பள்ளிவாசல் என்பது அது அல்லாஹ்வுடைய இல்லம். நாம் பெரும்பாலும் செய்கிற தவறுகள், இதை ஒரு பயான் அப்படின்லாம் எடுத்துக்க வேணாம். நாம் செய்யக்கூடிய சில குறைபாடுகள், அது நம்முடைய கண்ணில் பட்டதாக என்ன இருக்கிறதோ அதை சகோதரத்துவத்தோடு என்னுடைய சகோதரர்களுக்கு நான் உரிமையாக சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உது செய்கிற போது நிரப்பமாக செய்ய வேண்டும், அதில் குறைபாடு இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால் சரியா கழுகாத ஒரு மனிதரை பார்த்து, ஒரு சஹாபியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையை சொன்னார்கள். வய்லுல் லில் அஅகாபி மினன் நார், இந்த கால்கள் நரகத்திற்கு சொந்தமாகிவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள் என்றால் நம்முடைய உது எப்படி இருக்கு? அரக்க பறக்க இருக்கா, அமைதியாக இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நிதானமாக செய்யப்படுகிற உது, நம்முடைய உறுப்புகளை எந்த அடிப்படையில் கழுக வேண்டும் என்கிற நிதானத்தோடு கழுகப்பட்டால் உதுவை பரிபூர்ணமாக நாம் செய்திருக்கிறோம் என்பது பொருள். அப்படி இல்லாமல் போனால் அதன் மூலமாக நாம் நன்மைகளை இழந்து விடுகிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோல் உது செய்கிற போது ஏற்படுகிற அந்த வீண் விரயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எவ்வாறு தடுத்தார்கள்? அப்படித்தான் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கேட்டார்கள், மாஹாதல் இஸ்ராஃப், என்ன இது வீண் விரயம் என்றார்கள். வீண் விரயமா? நான் வுது செய்து கொண்டிருக்கிறேன், இதில் என்ன வீண் விரயம்? அஃபில் வுதுஇ இஸ்ராஃபுன், வுதுவிலும் இஸ்ராஃப் என்பது இருக்கிறதா, வீண் விரயம் இருக்கிறதா என்று ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிற போது, நஅம் வைன் குன்த அலா நஹ்ரின் ஜாரி, ஓடக்கூடிய ஆறாக இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு மீறி நீங்கள் தண்ணீர் எடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்றார்கள் உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் குழாயை திறந்து விட்டு தண்ணீரை அப்படியே விட்டு விடுகிறோம். நமக்கு தேவையானது கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலும் கூட அதிகமான தண்ணீரை நாம் வீண் விரயம் செய்கிறோம் என்கிற போது அந்த நேரத்தில் நமக்கு நினைவு வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்னவாக இருக்க வேண்டும்? மஹாதல் இஸ்ராஃப், இது என்ன வீண் விரயம்? இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது என்று சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களே. நாம் நமக்கு தேவையான தண்ணீரை மட்டும் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையில் நம்முடைய உது என்பது அமையப்பெற வேண்டும். ஒரு மனிதனுடைய உது என்பது ஒட்டுமொத்த தொழுகையாளிகளினுடைய தொழுகைகளுடைய கவனத்தையும் சிதறடிக்க செய்யும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? உண்மை அதுதான். அதற்கு ஒரு ஆதாரத்தை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை, சூரா ரூமை ஓதுகிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கிற போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. சொன்னார்கள், ஏன் குர்ஆன் ஓதுகிற போது, தொழுகையில் ஓதப்படுகிற அந்த குர்ஆனில் தடுமாற்றம் ஏன் ஏற்படுகிறது என்கிற காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னா குவாமம் மின்கும் லா யுஹ்ஸினூனல் வுது, உங்களில் சில பேர் வுதுவை பரிபூர்ணமாக செய்யவில்லை, அழகாக செய்யவில்லை என்பதால் இமாமிற்கு ஓதுகிற போது தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு நபரினுடைய உது என்பது ஒரு இமாமினுடைய தடுமாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதன் மூலமாக பின்னால் நின்று தொழக்கூடியவர்களுக்கு மிக பெரும் சிரமத்தை, ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருடைய உதுவும் கவனத்தோடு செய்யப்பட வேண்டும். அது நம்முடைய தொழுகைக்கு மட்டுமல்லாமல் மற்ற மனிதர்களுடைய தொழுகைக்கும் பாதிப்பாக அமைந்துவிடக் கூடும் என்கிற அந்த சிந்தனையோடு நம்முடைய உதுவை பரிபூர்ணமாக நிதானமாக முன்னரே வந்து செய்யப்பட வேண்டும். வீட்டில் செய்யப்படுகிற உது என்பது உயர்ந்தது என்கிற அந்த சிந்தனையும் நாம் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் சஃபில் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த சஃப் எப்படி அமையப்பெற வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் சஃப் தான் சிறந்தது. ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். பாங்கினுடைய நன்மையும் முதல் சஃபினுடைய நன்மையும் யார் அறிந்திருக்கிறாரோ
அப்படிப்பட்ட அந்த மனிதர் சீட்டு குலுக்கி போட்டாவது யார் முன்னாடி போகலாம் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்பதற்கு கூட தயாராக இருப்பார் அந்த மனிதர். இல்ல, நான் இந்த இடத்தை விட மாட்டேன், 2 பேருக்கு மத்தியில போட்டி வருது, முன்சஃப்ல ஒரு ஆள் தான் நிக்க முடியும், இப்போ பரவாயில்ல நீங்க போங்கன்னு விட்டு கொடுக்கறது சிறந்ததா, இல்ல நான் தான் போவேன் போட்டி அடிச்சுட்டு முந்தி அடிச்சுட்டு போய் நிக்கிறது சிறந்ததான் கேட்டா முன்னாடி போய் நிக்கிறது தான் சிறந்தது. நான் என்னுடைய நன்மைகளை யாருக்காகவும் விட மாட்டேன். முன்சஃபினுடைய நன்மையை தெரிந்து விட்டால் உங்களுக்கு மத்தியில் போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் முந்திக் கொண்டு போவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நான் என்னுடைய நன்மையை இழக்க தயாராக இல்லை என்கிற நிலைக்கு நாம் போக வேண்டும். முன்சஃபினுடைய நன்மை என்பது அவ்வளவு அபாரமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் நாம் சஃபில் நிற்கிற போது இடைவெளிகள் இல்லாமல் இருப்பது என்பது மிக முக்கியமானது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கிறது, பெரிய விபரீதம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிக்க கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, என்னுடைய உயிர் யாரின் மீது இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமிட்டு ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அந்த வரிசைகளுக்கு இடையிலே ஷைத்தான் சின்ன சின்ன ஆடுகளை போல ஊடுருவதை நுழைவதை நான் பார்க்கிறேன். எங்க கேப் கிடைக்கும்னு, இடைவெளி இருக்கும்னு ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய தொழுகைகளை கெடுப்பதற்காக அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். கிடைத்த போது நுழைந்து விடுகிறான். அதை நான் உணர்கிறேன். அதனால் உங்களுக்கு மத்தியில் இடைவெளிகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய தொழுகையினுடைய சஃப் என்பதும் மிக முக்கியமானது. அதிலே முன்பின் இல்லாமல் சரியான அந்த வரிசையோடு நாம் நிற்பது என்பதும் அதிலே மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தை பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி முன்பின் நின்றோம் என்று சொன்னால் நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு அது காரணமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் போவதற்கும் அது காரணமாக இருக்கும். அதனால் ஒரே அணியில் நிற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல் தொழுகையாளிகளுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது. சில ஹலாலான உணவுகளாக இருந்தாலும் வெங்காயம், பூண்டு போன்றவைகளை சாப்பிட்டு கொண்டு பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் வராமல் இருப்பது சிறந்தது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியின் பக்கம் அவர்கள் நெருங்க வேண்டாம் என்றார்கள். இவ்வளவு வார்த்தையை கடுமையாக சொன்னதற்கான காரணம், அது மற்ற தொழுகையாளிகளுக்கு இடையூறு. அவர் அப்பதான் இஹ்லாஸோடு நான் தொழ வேண்டும் என்று தக்பீர் கட்டி நிற்கிற போது இடையூறை ஏற்படுத்துவது, நம்மிலிருந்தும் வெளிப்படுகிற வாடையின் மூலமாக. இன்னைக்கு பெரும்பாலும் நாம் மற்றவர்களுக்கு இடையூறு செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கைபேசியின் மூலமாகத்தான், மொபைல்களின் மூலமாகத்தான். அதன் மூலமாக மற்ற ஒட்டுமொத்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அனைவரினுடைய தொழுகையும் கெட்டு விடுகிறதே. இதற்கு யார் பொறுப்பெடுக்க வேண்டும்? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அது விஷயத்திலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். எப்படி ஒரு உது செய்வது மிக முக்கியமானதோ, தொழுகைக்கு ஒரு ஷருத்தோ, அதே மாதிரி சிந்தனையோடு நம்முடைய மொபைலை சைலண்ட் மோட்ல போடுறதும் ஒரு ஷருத்து, அமல்களிலே மிக முக்கியமானது என்கிற அந்த சிந்தனையோடு நாம் வருகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அனைவருடைய தொழுகையும் பாதுகாக்கப்படும். அதுபோல் மிக முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிகமான சகோதரர்கள் ஆடை விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனக்குறைவோடு இருப்பது என்பது அவர்களுடைய தொழுகைகளினுடைய முழுமையான நன்மையும் இழக்க செய்துவிடும். பேண்ட் அணிந்தவர்களாக, சட்டை அணிந்தவர்களாக வரக்கூடிய நபர்களில் பெரும்பாலான நபர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய உறுப்புகள் வெளியே தெரிகிற அளவுக்கு அவர்கள் ருக்குவையும் சுஜூதையும் வெளிப்படுத்தினால் அவர்களுடைய தொழுகையும் பாத்திலாக போய்விடும், மற்றவருடைய தொழுகையிலேயும் கவனம் இல்லாமல் போய்விடும். அப்போது அது பள்ளிவாசல்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையும் கண்ணியத்துக்கும் மாற்றமாக செய்தவர்களை போல ஆகிவிடுகிறது என்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய உறுப்புகளை முழுமையாக மூடியவர்களாக, அல்லாஹுக்கு அஞ்சியவர்களாக நம்முடைய தொழுகைகளில் நிற்க வேண்டும். அதுபோல் அதிகமான அசைவுகள், தாடியை சரி செய்வது, நம்முடைய ஆடை நன்றாக இருக்கிறது, இன்றைக்கு புத்தாடை கொடுத்திருக்கிறோம் என்று நம்முடைய ஆடை அடிக்கடி பார்த்துக் கொள்வது, இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் அதிகமான அசைவுகளில் இல்லாமல் நம்முடைய தொழுகையை பாதுகாக்க வேண்டும். அதுபோல் கண்ணியத்திற்குரியவர்களே, பல தடவை நம்முடைய மஸ்ஜிதில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, குதுபாவுடைய நேரத்தில் செய்யப்படுகிற அந்த குறைபாடுகள் என்பதுதான் அது பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிற குறைபாடுகளாக இருக்கிறது. குதுபா 2 ரக்காத்து தொழுகைக்கு நிகரானது. மற்ற நாட்களில் எல்லாம் லுஹுருடைய நேரத்தினுடைய தொழுகை என்பது 4 ரக்காத்துகள், ஜும்மாவுடைய நேரத்தில் மட்டும் 2 ரக்காத்துகள்.
அப்படி என்றால் மீதி 2 ரக்காத் எங்க போச்சு? ஹுதுபாவினுடைய அந்தஸ்தில் அது இருக்கிறது. 2 ரக்காத்திற்கு பதிலாகத்தான் நாம் ஹுதுபா ஓதப்படுகிறது ஜும்மாவிலே. அப்போது அதை கவனத்தோடு கேட்பது மட்டும்தான் ஹுத்பாவினுடைய அமல், வேற எதுவும் செய்யாமல். மற்றவர்கள் பேசியிருந்தாலும் கூட அமைதியாருங்கன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், கேட்பது மட்டும்தான் அங்கே ஹுத்பாவினுடைய வேலையாக இருக்க வேண்டும். அதுபோல் பெரும்பாலும் நடக்கக்கூடிய தவறுகள் என்று சொன்னால், ஹுத்பாவிலிருந்து இறங்குவதற்கு முன்னால் நாம் எழுந்து விடுகிறோம். நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும், சஃப்ல இடம் கிடைக்கணுங்கிற ஆர்வத்துல தான் செய்யறோம். ஆனா அதன் மூலமாக நம்முடைய தொழுகையினுடைய நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். ஹுத்பாவிலிருந்து இறங்குகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு அமைதி காக்க வேண்டும். இமாம் இறங்கி முசல்லாவுக்கு வந்து இகாமத் சொன்னதற்கு பிறகு நாம் எழுந்து கொள்ளலாம். அப்போது நாம் எழுகிற போதுதான் நம்முடைய தொழுகைகளை நிதானமாக, நம்முடைய நன்மைகளை முழுமையாக பெற்றவர்களாக நாம் செய்ய முடியும் என்கிற அந்த சிந்தனையை நாம் கொள்ள வேண்டும். அதுபோல் இபாதத்துகள் விஷயத்திலே அமைதியோடும் நம்முடைய அந்த ருக்குவையும் சுஜூதையும் நிம்மதியோடும் செய்வது என்பதும் அதுவும் மிக முக்கியமானது என்கிற அந்த சிந்தனையை நாம் கொண்டவர்களாக நம்முடைய அந்த அமல்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானார். Dear brothers, Allah accepts worship that is clean and correct. When we enter the masjid, we must try to stop all mistakes and do our worship with respect and good heart. The masjid is a place of peace. Some people talk loudly, laugh. That disturbs others who are praying and reading Quran. Even if we are reading Quran loudly, we should not disturb others. A gentle voice is enough. The companions of Prophet sallallahu alaihi wasallam said, we should not disturb other worships. So keep silence as much as possible. Another famous mistake, our mobile phones ring in salat. This breaks concentration and disturbs the whole jamaat. Before entering the masjid, we should put our mobile phones on silent mode. Don't talk on the phone inside the masjid. It is disrespectful. Some people throw their shoes anywhere. This causes a mess and sometimes people fall. Place shoes properly in a shoe rack or keep them neatly. This shows discipline and respect. Many people do wudu in a hurry, leaving dry areas without washing properly. Some waste too much water. Both are wrong. Wudu must be done properly and calmly. Some people pray very fast, no calm ruku, no peaceful sujood. This is against the sunnah. The Prophet sallallahu alaihi wasallam said to pray calmly. Some people pray leaving gaps in saf. Some stand ahead and or behind the row. The Prophet sallallahu alaihi wasallam said to keep the rows straight and close the gaps. And talking during Jummah khutbah is a big mistake. Even telling someone to be quiet is wrong. During khutbah, remain silent and listen carefully. Another important rule in the masjid is during Jummah khutbah, after the khutbah finishes, people should not stand up for salat until the imam comes down from the mimbar. The khutbah is a part of the Jummah prayer. And the salat begins only when the imam steps down and iqamat. Standing up early is against the proper way. So we should sit calmly and wait until the imam comes down from the mimbar and begins the prayer. This shows discipline, respect and following the correct sunnah. Another important point is that we should keep our body covered properly during ruku and sujood. Sometimes when a person goes to ruku or goes into sajda, their clothes move and the parts that must stay covered may show. In Islam, cover this part is necessary for our salah to be accepted. So we should wear proper and loose clothes that does not move or open while praying. This shows respect to Allah and makes our prayer better and more beautiful. May Allah grant us all the opportunity to follow the rules of the house of Allah. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.